Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஹரீன்ஸ். இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் 10.1 பார்க்க போறோம். இது வந்து +2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற NCERT சிலபஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். So draw the structures of all the 8 structural isomers that have the molecular formula C5H11Br and classify them as primary, secondary or tertiary. ஸோ நமக்கு இந்த மாலிகுலர் ஃபார்முலாலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரினா நம்மளுக்கு ஜென்ரலாக சிஎஸ் கிட்ட 2 H இருக்கணும், அதாவது CH2. ஸோ ஆர் CH2 எக்ஸ் வந்து ஹாலஜன், அதாவது சிம்பிளாக சொன்னால் CH2 இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரைமரி. அந்த நம்மளோட ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கிற கார்பனை தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து CH2வாக இருந்தால் இது வந்து ப்ரைமரி. அதே மாதிரி நம்ம ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனில் ஒரு H மட்டும் இருந்தால், அதாவது CH ஒரு H மட்டும் இருக்கணும், மீதிலாம் வேறு குரூப் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ CHல வந்து நம்மளுக்கு ஹாலஜன் இருந்தால் இது செகண்டரி. அடுத்தது சியில் வெறும் ஹாலஜன் மட்டும் இருக்குது, வேறு எந்த இதுவுமே Hயே கிடையாது. இங்கே R1 R2 R3 நம்மளுக்கு வேறு எது வேணாலும் இருக்கணும், ஆனால் ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்குது வெறும் கார்பன் மட்டும். ஸோ இது இருந்துச்சுன்னா இது வந்து டெர்ஷரி. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம வாங்க ஸ்ட்ரக்சர்ஸ் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது C5H11Br. ஸோ முதல்ல வந்து C5னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். ஸோ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பென்டேன் எழுதுகிறேன் பாருங்கள். CH3 பென்டேனை நம்மளுக்கு வந்து C5. ஸோ 1 2 3 4 5. பேசிக்காக நீங்கள் எழுதும்போது சியை வந்து எழுதுங்க. நம்மளுக்கு வந்து ஆல்கீன்ஸ்லேயே, ஸோ ஆல்கீன்ஸ்னால் ஸ்டார்டிங்கில் CH3, லாஸ்ட்டு CH3, நடுவில் CH2. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறோன்னா இப்படி தான் வந்து எழுதுனா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு CH3, லாஸ்ட்டு CH3, நடுவில் CH2. இது வந்து ஆல்கீன்ஸ். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். நான் எழுதியிருக்கிறது வந்து பென்டேன். இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து 1 2 3 4 5. C5 H வந்து 3 3 6 8 10 12. இது வந்து 12 இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்து Br, அதாவது ஒரு ஹைட்ரஜன் பதிலாக Br வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ CH3 CH2 CH2 CH2. ஸோ CH இந்த 3 இருக்குல்லையே, இதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ CH2 Br. இப்போ புரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுறது. ஸோ Br வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட நேமிங் பார்த்திங்கன்னா நமக்கு Br வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ சொன்னாலே CH2 Br. அப்போ இது வந்து ப்ரைமரி. ஸோ இதோட நேமிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரோமின் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 1 2 3 4 5. ஸோ 1 ப்ரோமோ ப்ரோப்பேன், 1 ப்ரோமோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். ஸோ 1 ப்ரோமோ பென்டேன். ஸோ 1 ப்ரோமோ பென்டேன். இது வந்து ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு CH2 Br. ஸோ H2வில் இருக்குது. இப்போ இது வந்து ப்ரைமரி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து Br வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்தா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி CH3 CH2 CH2. நான் இங்கே கொடுத்த இந்த Br வந்து இப்போ செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் பொசிஷன் வந்து H2 இருக்குல்லையே. ஸோ H2வில் வந்து ஒரு Br வந்து அப்போ இங்கே வந்து CHஆக மாறும், அதாவது இது வந்து CH2. ஸோ ஒரு ஹைட்ரஜன் பதிலாக Br இங்கே வருது. ஸோ இது நார்மலாக CH3. இப்போ இது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நேமிங் கொடுக்கலாம். 1 2 3 4 5. அப்போ 2 ப்ரோமோ பென்டேன். ஸோ இது ப்ரைமரியாக, செகண்டரியாக பார்த்திங்கன்னா CHBr. ஸோ CHல இருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி. ஸோ இப்போ தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ தேர்ட் வந்து நான் இப்போ தேர்டில் கொடுக்குறேன், இந்த கார்பனுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ CH3 CH2. நான் தேர்ட் கார்பனில் கொடுக்குறேன். இப்போ H2ன்றது இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் போயிடும். அப்போ CHBr. CH2 CH3. ஸோ 1 2 3 4 5 இங்கே பண்ணாலும் இங்கே பண்ணாலும் நம்மளுக்கு இது வந்து மிடில். ஸோ 3ல் தான் வரும். ஸோ 3 ப்ரோமோ பென்டேன். ஸோ இது நம்ம டிகிரி பார்த்தோன்னா CHBr. CH வெறும் H மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ H மட்டும் இருந்தால் இது வந்து செகண்டரி.
இப்போ நான் ஃபோர்த் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபோர்த் வந்து பிஆர் வந்து நான் இங்கே தான் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் எண்டு பொசிஷனில். நான் அந்த செயினை மட்டும் இந்த கார்பன் செயின் மட்டும் ஒரு பிரான்ச்சாக கொடுத்துருக்கேன். ஒரு ஐசோமர்ஸ் வந்து CH3 வந்து ஒரு பிரான்ச் ஆக்கியிருக்கேன். ஸோ நமக்கு 1 2 3 4 5 C5 தான் இருக்குது. நமக்கு வந்து CH3 தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதில் நேமிங் பண்ணும்போது நம்ம வந்து இது 1 2 3 4. ஸோ 1 ப்ரோமோ அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட் செயின் முடிக்கும் போது 3 மீத்தைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன். ஸோ இதோட டிகிரி பார்க்கும்போது நம்மளுக்கு CH2Br அட்டாச் ஆகிருக்கிறது CH2. ஸோ இது வந்து ப்ரைமரி. இப்போ ஃபிஃப்த் ஒன். இப்போ இதே Br வந்து நான் இந்த சைடு கொடுக்குறேன். இந்த இந்த செயின் வந்து எதுவும் பண்ணலை, இந்த செயின் அப்படியே இருக்கு. இந்த Br வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ CH3 CH CH3. ஸோ CH2 இருக்கிற இடத்துல CH Br CH3. ஸோ நான் இப்போ வந்து நேமிங் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ரோமின் இருக்கு இல்லையா. ஸோ 1 2 3 4. ஸோ 1 2 3 4னா இப்போ வந்து 2 ப்ரோமோ. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 ப்ரோமோ 3 மீத்தைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன். ஸோ இதோட டிகிரி பார்க்கும்போது நம்மளுக்கு CH ஹெச்சில் இருந்ததுன்னா இது செகண்டரி. ஸோ சிக்ஸ்த்து ஒன். இப்போ சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள். நம்ம வந்து இங்கே வந்து Br வந்து செகண்ட் பொசிஷனில் கொடுத்தோம். இப்போ அதே Br வந்து நான் தேர்டு கொடுக்குறேன். ஸோ தேர்டில் ஒரு CH3 இருக்குல்ல. ஸோ அதே CH3 இருக்குது, அதுலேயே வந்து ஒரு Br ஆட் பண்ணுறேன். ஸோ அதே Cயில் CH3 இருக்குது, அங்கே வந்து Br நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ Br வந்து இங்கே கொடுக்கும்போது நம்ம அதை வந்து நேமிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3 4. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே C இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இப்போ இதுக்கு வந்து நேமிங் கொடுக்குறோம் 1 2 3 4. ஸோ இந்த 2ல் நம்மளுக்கு ப்ரோமினும் இருக்குது, CH3யும் இருக்குது. ஸோ 2 ப்ரோமோ. அடுத்தது 2லேயே மீத்தைல் இருக்குது. ஸோ 2 மீத்தைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன். ஸோ இது டிகிரி பார்க்கும்போது நம்மளுக்கு Br அட்டாச் ஆகிருக்கிற C பார்த்தீங்கன்னா, Br அட்டாச் ஆகிருக்கிற C வந்து வெறும் C தான் இருக்குது. ஸோ ஹெச்சில் வெறும் C இருந்தால் அது வந்து டெர்ஷரி. அடுத்த செவன்த் ஒன். செவன்த் ஒனில் இந்த வந்து Br வந்து லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரான்ச்சு இந்த CHA வந்து நம்மளுக்கு பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4. அதாவது நீங்கள் செயின் வந்து எங்கே வேணாலும் பிரான்ச்சாக கொடுக்கலாம். இந்த Br வந்து எங்கெல்லாம் பாசிபிள்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்கேன் நான். இப்போ 1 ப்ரோமோ 2 மீத்தைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன். ஸோ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா CH2Br. H2னாலே அது வந்து ப்ரைமரி. ஸோ லாஸ்ட் ஒன் CH3 C CH2Br CH3 CH. நான் அந்த Cயவே வந்து பிரான்ச் ஆக்கியிருக்கேன். இது பார்த்தவங்களுக்கு அதே 1 2 3 4 5 C5 இருக்குது. ஸோ Br வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த Cயை சுற்றி 4 CH3 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், Br எங்கே அட்டாச் ஆகிருக்கோ இது தான் பார்க்கணும். ஸோ Br அட்டாச் ஆகிருக்கிறது CH2. ஸோ நமக்கு நேமிங் வந்து இங்கே வந்து 1 2 3. ஸோ நம்ம நேமிங் வந்து 1 ப்ரோமோ. ஸோ 2ல் 2 மீத்தைல் இருக்குது. ஸோ 2 2 டைமீத்தைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன். ஸோ இதோட டிகிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Br அட்டாச் ஆகிருக்கிறது இந்த C. இந்த C கிட்ட H2 இருக்குது. ஸோ CH2Br. அப்போ இது வந்து ப்ரைமரி. ஸோ நீங்கள் இந்த Cயை பார்த்துட்டு டெர்ஷரின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஹாலஜன் எங்கே இருக்கோ அந்த Cயை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரைமரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.